பாபாவின் ரகசியத்தை வெளியில் சொன்னதால் பணிப்பெண்ணுக்கு நடந்த துயரம். தலையில்லா முண்டம், கையில் தலையுடன் வந்த நபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. வர நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னே தெரியலப்பா. அசாதாரணமா கொலைன்றது இப்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு நம்ம நாட்டுல. செய்தியை கேட்டீங்களா? ஒருவர் வவுனியா புளியங்குளம் பகுதியில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் கடமையாற்றும் ரஜு சுவர்ணலதா என்ற 32 வயது ஆசிரியரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியரின் கணவர் அவரை கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக் கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து உடல் பகுதியை நைனமடு காட்டு பகுதிக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார். நைனமடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். சடலத்தை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அதுவும் கர்ப்பிணி பெண்ணம். வவுனியா பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஏன்னா வேணான்னா விட்டுட்டு வேலையை பாருங்களேன்னா சரி வரலன்னா இப்போ சில கதைகள் போகுது. இப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருந்ததாம் அப்படி இப்படின்னு ஒரு கதைகள் போகுது. எது இருந்தாலும் உங்களுக்கு வாழ பிடிக்கலைன்னா தேவையில்லைன்னா விட்டுட்டு வேலையை பாருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க தேடிக்கொள்ளட்டும். ஆனால் நிச்சயமா தவறான வழிகளில் போகக்கூடிய யாராக இருந்தாலும் அனுபவிப்பாங்க, அது உண்மை. ஆனால் அதற்காக கொலை செய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அழிச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சு எந்த ஒரு பலனும் இல்லை. அதெல்லாம் தயவு செய்து தவறான முடிவுகள் எடுக்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு மிக முக்கியமான தகவல். கொய்த்தி வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, பணிப்பெண்களாக வரக்கூடியவங்க, ஓட்டுநர்களாக வரக்கூடியவங்க, தயவு செய்து அந்த வீட்டினுடைய எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய வீட்டு தகவல்களை தயவு செய்து வெளியிடாதீங்க. இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு பணிப்பெண் அந்த வீட்டு பாபா, அதாவது அந்த வீட்டு பாபா இன்னொரு திருமணம் முடிச்சிருக்கிறாரு. அந்த ஃபேமிலியில் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுடைய மாமாவுக்கு அது தெரிஞ்சு 2 பேருக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அரசல் புரசலாக இவங்களுக்கு காதில் விழுது. இவங்க சாப்பாடு வைக்கும்போது அது செய்யும்போது ரூம் க்ளீன் பண்ணும்போது கிச்சனில் இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரியாமல் நீ எப்படி முடிக்கலாம், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி திருமணம் முடிக்கலாம், புள்ள குட்டி இருக்குன்றத கூட நீ என்கிட்ட சொல்லலை தானே, மறைச்சிட்டு தானே அப்படின்னு இவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீட்டு இன்னொரு வீட்டில் இருக்கிற பணிப்பெண்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க கிட்ட தயவு செய்து இதை வெளியில் சொன்னாங்க. வீட்டு மேட்டர் இங்கே யாருக்குமே குடும்பத்தில் தெரியாது, எனக்கே நீ சொல்லி தான் தெரியுது. ஆனால் இதை யார்கிட்டையும் சொல்லாது, நானும் சொல்ல போகிறதில்ல, நீயும் சொல்லாது, விடு பார்த்துக்கலாம், யார்கிட்டையும் தயவு செய்து சொல்லாது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, புத்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு வாரம் அந்த பெண்ணுடைய இன்னொரு வீட்டுக்கு போவாங்களாம். அப்படி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இன்னொரு பணிப்பெண் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இதே கதையை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாதேன்னு இவங்க சொல்லி அனுப்பியும் அந்த கதையை போய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரி, முடிஞ்சு போச்சு.
அந்த கதையை வந்து உடனே அந்த பணிப்பெண் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்லி அது அப்படியோ மெதுவாக குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே கதை பரவிடுச்சு. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இப்போ இவங்கெல்லாம் பேசி கதைச்சு தீர்மானிச்சு எல்லாமே ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆமாம் இப்படித்தான்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க கேட்டிருக்காங்க, எப்படி இந்த தகவல் கிடைச்சது, யாருக்கு தெரியும், யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியாக இங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத தேடி பிடிச்சி பார்த்தா கடைசி அந்த யாருடைய அந்த பணிப்பெண்ணுடைய மாமா அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துருக்குது. உனக்கு யார் சொன்னது? என்னோட வேலைக்காரி. அவங்கள பிடிச்சி விசாரிச்சா உங்கள் வேலைக்காரி தான் எனக்கு சொன்னது. சூப்பர். அடிச்சிருக்கிறாங்க. சரியா? பாபா வந்து கன்னத்தில் அடிச்சிருக்காரு. அடித்ததுக்கு அப்புறமா உடனே இவங்களை வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸாலையும் அதுக்கப்புறமா பேசி சமரசம் பண்ணி கடைசியாக டிக்கெட்டை போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தேவையா? அவங்க என்ன வேண்டாலும் செய்யட்டும், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் பாட்டில் ஒதுங்கிடுங்க. அவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க, அந்த பசங்க இது செய்கிறாங்க, அந்த மாமா இது செய்கிறா அது செய்கிறான்னு வெளியில் போய் நீங்கள் வீடுகளில் பேசிக்கிட்டீங்கன்னா அடுத்தது இது வந்து தொழிலாளர்களுக்கான சட்டத்திலையும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தொழிலாளர்களுடைய சட்டத்திலேயே இது இருக்குது. அமாலா மன்சிலியா பற்றி நான் சில வீடியோக்கள் உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், தொழிலாளர் எப்போவுமே முதலாளியுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. அது வந்து சட்டம். العمالة المنزلية يعملون على مساندتك في المنزلي بالعمل والعامل or any dangerous work in order to complete the required work. صاحب العمل والإعلام To the employer's instruction. Ways to prove and preserve your rights and employers. Approval of both settling disputes imposed by who are assigned to ensure your stability at work. Preserving the employer's property and at work. Preserving the employer's property and not disclosing his secrets are duties imposed by law. The receipt of the remittance transfer and the receipt of the imposed by law. The receipt of the remittance of the work you are assigned to ensure your stability at work. Preserving the employer's property and not disclosing his secrets are duties imposed by law. கேட்டுச்சா என்னன்னு? The receipt of முதலாளியுடைய ப்ராப்பர்ட்டியோ அதாவது அவருடைய எந்த ஒரு சீக்ரெட்டையோ நீங்க வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டா remittance transfer and the receipt voucher are ways to prove and preserve your rights and employers. எம்ப்ளாயருடைய எந்த ஒரு தகவலையும் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டா அது ensure your stability at work. Preserving the employer's property and not disclosing his secrets are duties imposed by law. The receipt சட்ட ரீதியா நீங்க முகம் கொடுக்க வரும். அவங்க லீகலா அவங்களுக்கு எதிராக அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கூட போடலாம். அதனால தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் கம்பெனியா இருக்கலாம் வீடா இருக்கலாம், கம்பெனியுடையோ வீட்டுடையோ முதலாளியுடையோ எந்த ஒரு ரகசியமும் நீங்கள் வெளியிடக்கூடாது. சட்டப்படி குற்றம். இதெல்லாம் அது குற்றம். உங்களை ஜெயிலில் போடலாம், நஷ்டஈடு கேட்கலாம். அதனால் தயவு செய்து கவனம். இந்த தவிர யாரும் பண்ணாதீங்க. தெரிஞ்ச அனைவருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.